ஆனா இன்னொரு விதத்துல பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, தெலுங்குல இவங்களை வந்து ஒரு ஐட்டம் டான்சர் மாதிரியே வச்சுக்கிட்டு ரொம்ப கிளாமர் காட்டி இந்த பொண்ணை ஓவரா ஆட வச்சு எப்படியோ குச்சினி மாந்தாப்பட்டி பாட்டை வந்து ஹிட் ஆக்கிட்டாங்க. ஆனா அப்படி தெலுங்குல வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழ் திரையுலகில இவங்களுடைய முதல் தமிழ் பாடல்ல அழகா சேலை கட்டிட்டு ஆட வைக்கிறது நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியாலதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருக்கிற சமயத்துலதான் இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஒண்ணு ஸ்ரீலீலா இல்லைன்னா சாய் பல்லவி இல்லைன்னா அதை விட்டா வேற எங்கேயாவது பிடிப்பீங்க, வேற எங்கேயும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வந்துட்டு இருக்கு. சோ இந்த படத்துல இருக்கிற இன்னொரு சர்ச்சை வந்து பாத்தீங்கன்னா, ஜனநாயகனும் இதுவும் ஒன்னா வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப விஜயோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை ஓட விடாம பண்ணோம், இந்த படம் எப்படி ஓடுதுன்னு பாக்கலாம். ஆனா இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, படத்தோட கதையை வச்சு எது ஒண்ணா என்னன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நம்ம தமிழ் திரையுலக ரசிகர்கள் பத்தி தான் தெரியுமே, எப்பவுமே நம்ம படத்துக்கு வந்து பெரிய வரவேற்பு கொடுக்காம மிச்ச படங்களுக்கு தான் வந்து, அதாவது மிச்ச மொழி உள்ள படங்களுக்கு தான் வரவேற்பு கொடுப்பாங்கன்னு சொல்றேன். எந்த அளவுக்கு போக போகுது, இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுது, ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்ததும் ட்ரோல் பண்ணாங்க, இப்ப பாட்டு வந்ததும் ட்ரோல் பண்றாங்க, இதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும்.